வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது தேவரமலை கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு மற்றும் முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூர் மாவட்டம் தேவரமலை என்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதா இந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோயில். கரூர்லேருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறதா இந்த நரசிங்க பெருமாள் கோயில். இந்த புகழ்பெற்ற கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டிருக்கு. எப்போ கட்டினாங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அந்த தூண்லாம் எல்லாமே சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிலையெல்லாம் இருக்குது. சனிக்கிழமைகளில் விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டு போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. தொழிலில் நஷ்டம், ரொம்ப பெரு நஷ்டம், இது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடையும், நல்லா இருக்கலாம், செல்வாக்கோடு இருக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றிலும் மரங்கள் இருக்குது. கோபுரத்தை பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. முன்னாடி அந்த மரத்தடியில் பிள்ளையார் சிலைங்கள்லாம் இருக்குது. அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளையார் சிலையெல்லாம் இருக்குது. அப்படியே கோபுரத்தோட பின் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் தான் தீர்த்தம் தண்ணி வர்ற இடம், சாமிக்கு பூஜை பண்ணி தீர்த்தம் வர்ற இடம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலோட அமைப்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலோட கட்டுமானத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்கண்ணா அந்த காலத்தில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குது, கமலாவல்லி தாயார் கோயில்னு. அதை தெரியுது பாருங்கள், அந்த சின்ன கோயில். அதுதான் மெயினாக வந்து இந்த கோயில் வந்து பெருசாக இருக்குது. அந்த கோயில் வந்து கொஞ்சம் இதை விட சின்னதாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோயிலும். இந்த கோயிலும் அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக கருங்கற்களையே கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கற்களும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. இந்த உருவ சிலையெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது கமலாவல்லி தாயாரோட கோயில். அந்த கோயிலில் தான் இப்போ இருக்கான். தூண்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எத்தனை தூண்கள் இந்த கோயிலில் இருக்குன்னு பாருங்கள். இந்த டைல்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பாங்க போல். இந்த கோயிலும் பிரம்மாண்டமாக இங்கே இருக்குது. முன்னாடி பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க, அந்த கோயிலோட அட்ரஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த மேலே சங்கு சக்கரம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சங்கு சக்கரம் இருக்குது பாருங்கள். மேலே வந்து இதோட வரலாறு எழுதி போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாருங்கள், அந்த சங்கு இருக்குது. அப்படியே இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கல்வெட்டுக்கள் இருக்குது பாருங்கள். எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கல்வெட்டு பாருங்கள், பழமையான கல்வெட்டு, ஃபுல்லாக தமிழ் மொழியில் தான் இருக்குது. இந்த கோயில் எப்படி உருவானதுன்னு சொல்லி இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. ஓரளவு வந்து இதில் படிக்க முடியுது நம்மளால். ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்கள் தான். ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கல்வெட்டு. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயில் எப்படி உருவான வரலாறு எல்லாமே இந்த கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. இந்த கமலாவல்லி தாயாரோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை, திருமணம் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரமாக நடக்கும். இப்படி ஏகப்பட்ட திருமணம் இங்கே வந்து நடந்திருக்கு இந்த கோயிலில். இந்த ஊருக்கு தேவரமலைன்னு பேர் இருந்திருக்கு. அப்புறம் பின்னால மருவி தேவரமலைன்னு சொல்லி
பேர் காரணம் வந்திருக்கு. சரி, இப்போ வாங்க அந்த கோயில் அமைஞ்சதோட வரலாறை பார்ப்போம். பல நூற்றாண்டுக்கு முன்பு இந்த இடத்துல வந்து மாடுகள்லாம் அதிக அளவில் மேய்ச்சிருந்துருக்காங்க. அப்படி ஒரு பண்ணையிலேருந்து நிறைய மாடுகளை ஒருத்தர் வந்து ஓட்டிகிட்டு இந்த சைடு வந்திருக்காரு. ஓட்டி வந்து விட்டுட்டு போயிருக்காரு. மறுபடியும் சாயந்தர டயத்தில் அந்த மாடுகள்லாம் மேய்ஞ்சி வரும்போது அந்த ஒரு மாட்டில் மட்டும் பால் வந்து குறைஞ்சிருந்துருக்கு. எதனால் இப்படி இந்த பால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் வாட்ச் பண்ணியிருந்திருக்காரு. தினமும் பார்த்துருந்துருக்காரு. ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மாட்டை பின்தொடர்ந்தே வந்திருக்காரு. வந்து பார்த்தப்ப ஒரு பையன் வந்து இந்த மாட்டோட பாலை வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேய்ச்சி இந்த பையன் இந்த மாட்டோட பாலை சாப்பிட்றதான்னு சொல்லி அப்போ அந்த பையனை இவர் அடிக்க போயிருந்திருக்காரு. அடிக்க போகும்போது அந்த பையன் மறைஞ்சிட்றாரு. மறைஞ்ச அதிர்ச்சியில் அப்படியே அவர் வந்து அந்த இடத்துலேன்னு உருகி நின்றுறாரு. என்ன அதிசயம் தெரில, பையனை காணோம் அப்படின்னு சொல்லி அப்படியேன்னு ஆடாமல் அசையாமல் அந்த இடத்துல நின்றுறாரு. மாடு மேய்க்க போனவரை காணோம்னு சொல்லி அப்புறம் எல்லாம் ஊருக்காரங்கெல்லாம் தேடி வந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல இவர் அசையாமல் இருந்திருக்காரு. அப்போதைக்கு பார்த்துருக்காங்க, ஒரு புதரில் வந்து சிலை தெரிஞ்சிருக்கு. அந்த சிலையை வந்து அதுக்கப்புறம் எடுத்து இந்த இடத்துல வந்து கோயிலை வச்சு கட்டி கும்பிட்டுட்டு வர்றாங்க. இதுதான் கருதில் நரசிங்க பெருமாளோட வரலாறு. அப்போ வந்து இந்த பகுதியில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலமாக இருந்திருக்கு. அந்த விஜயநகர பேரரசோட மன்னர் தான் இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு முழு நடவடிக்கையும் எடுத்துருந்துருக்காரு. இன்றைக்கி முழு கோயிலாக அமைஞ்சிருக்கதை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கு நடந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க கோயில் தான் இந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோயில். இந்த கோயிலோட கம்பத்தை பாருங்கள், அதாவது கொடிமரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பித்தளையா செம்பான்னு தெரியல எனக்கு சரியா. செம்பு மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த மண்டபம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலோட முழு முகவரியும் கூகுள் மேப்பில் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.